இருக்கிறதுனால அடிக்கடி எங்கள் வீட்டில் எமர்ஜென்சி, ஃபர்ஸ்ட் எய்டு, உதவி செய்கிறது இப்படிங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி கேட்பேன். எமர்ஜென்சினா என்ன? நான் நினைக்கிறேன் அது ஒரு அவசரமான நேரம்னு. இப்படி ஏதாவது அவசரமான நேரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தால் எப்படி உதவி செய்யலாம்? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நம்ம உதவி செய்ய வரவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அவங்களுக்கு வழி விட்டு ஒதுங்கி நின்னா அது பெரிய உதவியாக இருக்கும். இப்படி யாராவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய நினைப்பேன். இன்னும் அவங்களுக்கு எந்த பெரிய பாதிப்பும் இல்லாம சீக்கிரமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டு கிடைக்கணும்னு நினைப்பேன். இன்னைக்கு பாடத்துலயும் ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் இருந்துச்சு. அது என்ன சிச்சுவேஷன்? யாருக்கு அந்த எமர்ஜென்சி? பாடத்துல பார்க்கலாமா? ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 4வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்க இப்ப பாடம் படிக்க போறோம். நாங்க படிக்கிற பாடங்கள் எங்களுக்கு நல்ல புரிய உதவி செய்யுங்க. இது கத்துக்கிட்டு நாங்க எங்க வாழ்க்கையில பயன்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். இந்த வாரத்தோட பாடத்தோட தலைப்பு நடு இரவில் நடந்த அற்புதம். இந்த பாடத்துக்கான மனப்பாட வசனம் சங்கீதம் 91:11 இருந்து எடுக்கப்பட்ட உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். நம்ம இந்த பாடத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நம்ம ஆண்டவரை சேவிக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நிறைய பேரு அந்த கட்டடத்தோட 3ஆம் மாடியில கூடினாங்க. துரோவா பட்டணத்துல இருந்த எல்லாருமே பவுலுக்கு வழி அனுப்ப வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி தான் பவுல் அந்த ஊர்ல இருக்க போற கடைசியான நேரம். யாருக்கும் அங்க இருந்து பவுல் போறதுக்கு பிடிக்கல. அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பவுலை மறுபடியும் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் பலன் கொண்டு இருங்க அப்படின்னு பவுல் அவங்கள ஊக்கப்படுத்தினாரு. பவுல் பண்ண பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் அவங்கள மறந்து போயிருந்தாங்க. நேரம் போனது யாருக்குமே தெரியல. ஏறக்கூடிய நடு ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ அந்த கட்டிடத்துல ஒரு திறந்த ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல் பக்கத்துல வேற எங்கேயும் இடம் இல்லாதனால ஐதிகு அப்படிங்கிற ஒரு பையன் அந்த ஜன்னல்ல ஏறி உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தான். நாள் முழுசும் அங்கே இருந்து பிரசங்கங்களை கேட்டு இன்னும் நடுராத்திரி ஆனதுக்கு அப்புறமும் தூங்காம இருந்ததால அவருக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. அந்த ஜன்னல் வழியா ஜில்லுன்னு வந்த காத்து அப்படியே அவருக்கு மெதுவா தூக்கம் வர வச்சுச்சு. ஜன்னல்ல உட்கார்ந்த ஐதிகு மெதுவா அந்த ஜன்னல்ல சாஞ்சு ஒரு கட்டவை விட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக ஐதிகு கண்ணு அசந்து அவர் அறியாம தூங்க ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் அமைதியா பிரசங்கம் கேட்டுட்டு இருந்த நேரம் திடீர்னு ஒருத்தவர் ஐதீகு அப்படின்னு கத்துனாரு. ஐயோ, ஐதீகு ஜன்னல் வெளியில இருந்து கீழே விழுந்துட்டாரு, எல்லாரும் யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனாரு. ஐதீகவும் மற்ற எல்லாரும் கூடி இருந்தது கடலோட 3வது மாடியில. ஐதீகு கீழே விழுந்தது தெரிஞ்சதும் அந்த மேல இருந்த எல்லாரும் வேகமா படியில இருந்து கீழே இறங்கி ஓடினாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கடைசியா பவுல் வந்தார். வந்தவங்க எல்லாரும் ஐதீகுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்த்தாங்க. அவங்க பக்கத்துல போய் பார்க்கும்போது எந்த ஒரு அசைவுமே இல்லை. 3வது மாடியில இருந்து விழுந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா ஐதீகு செத்து போயிருப்பான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. எல்லாரும் பயத்தோடையும் கவலையோடும் என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் கடைசியா வந்த பவுல் ஐதீகுக்கு பக்கத்துல வந்து கீழே குளிஞ்சு மெதுவா ஐதீகுவை கையில தூக்கி அவருக்காக ஜெபம் பண்ணாரு. ஜெபத்தை முடிச்சு கண்ணை திறந்து பவுல் எல்லார்கிட்டயும் நீங்க கவலைப்படாதீங்க, ஐதீகு உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொன்னார். மெதுவா ஐதீகு அவரோட கண்ணை திறந்து அவங்க சுத்தி இருக்க எல்லாருங்களும் பார்த்தாங்க. அவருக்கு முன்னாடி இருந்த அவரோட நண்பர்கள் அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் விடுறத பார்த்தாரு. என்னாச்சு, ஏன் அழுறீங்க அப்படின்னு ஐதீகு கேட்டார். இப்போ அந்த ராத்திரி அமைதியான ஒன்னாவே இல்லை. எல்லாரும் அவங்களோட தூக்கம் கலைஞ்சு அவங்க களைப்பு மறைஞ்சு சந்தோஷத்தால ஐதீகு ஐதீகு நீ உயிரோட இருக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. மறுபடியும் எல்லாரும் படிக்கட்டேறி 3வது மாடிக்கு போனாங்க. இப்ப யாருமே தூங்கல. பவுல் அங்க கவனமா கவனிக்கிற எல்லாருக்கும் மறுபடியும் தொடர்ந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. பவுல் அடுத்த நாள் விடிகிற வரைக்கும்
தொடர்ந்து பிரசங்கம் பண்ணார். பவுல் அங்க இருந்து எல்லாருக்கும் இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு அவசரமான சூழ்நிலையில எல்லாத்தையும் விட்டுட்டு ஐதீகுவுக்கு உதவி செய்ய அங்க போனார். இதுதான் ஆண்டவர் நம்மையும் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவசரமான சூழ்நிலையில நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம ஆண்டவர் சேவிக்கிறோம்னு இன்னைக்கு பாடம் சொல்லுது இல்லையா? அவசரமான சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி உதவி செய்யலாம்? கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு அவசர கால உதவிக்கு உதவி செய்யறவங்களை கூப்பிடுறதுக்கு டோல் ஃப்ரீ ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு எந்த காசு செலவழிக்க தேவையில்ல. போலீஸ்காரங்களை கூப்பிடணும்னா 100 அப்படிங்கிற ஒரு ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டா போதும். இன்னும் ஃபயர் ரெஸ்கியூ சர்வீஸ், அதாவது தீயணைப்பு துறை, இவங்களை கூப்பிடுறதுக்கு 101 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணா போதும். அடுத்ததா ஒரு ஆக்சிடென்ட் அல்லது விபத்தா இருந்தா உடனே 108 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். அவங்களுக்கு உதவி செய்ய மருத்துவ உதவியோ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஆம்புலன்ஸும் வரும். ஆபத்துல இருக்க சின்ன குழந்தைகளுக்கு உதவி செய்ய சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர் 1098. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா 10ல இருந்து 1 சொல்ற மாதிரி 10, 9, 8 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சூழ்நிலைக்கு தேவைப்படுற மாதிரி இந்த உதவி எண்களை நம்ம தொடர்பு கொண்டா சரியான நேரத்துல சரியான உதவி தேவைப்படுறவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளும் செய்யணும்னு ஆண்டவர் ஆசை. இந்த நம்பர் எல்லாம் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த நம்பர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உதவி தேவைப்படுற சூழ்நிலையில இருக்க எல்லாருக்கும் உதவி செய்ய நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க எல்லாம் ரெடியா இருப்பீங்களா? இந்த பாடத்தை என் கூட சேர்ந்து படிச்சதுக்கு நன்றி. பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இப்போது நாங்கள் அந்த பாடம் படிச்சிருக்கோம். இந்த பாடம் எங்களுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென்.